ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம்மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ஸ்லீவ் தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேக் நெக்கை லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோவை போட்டிருந்தேன். இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பேக் நெக்கில் நான் பாட்லி பட்டன் வச்சு உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போட்டணும், அதே மாதிரி நெட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி, அதாவது நெட் பேட்டர்னில் நெட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாட்லி பட்டன் வந்து போட போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ட்ரெண்டியாகவும் இருக்கும் பார்க்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து புரியும். இதோட பேக் நெக் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும், இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சோ, ரைட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சோ மார்க் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சென்டர் பிளேஸில் தான் நம்ம வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். லென்த் பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து எவ்வளோ ரெடி அளவு அப்படின்றத பார்க்கலாம். சென்டரும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிவிட்டு லென்த்தில் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடும் 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கோடு மாதிரி, அதாவது பா ஷேப்பில் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் ப்ளவுஸில் வந்து நான் வந்து நெட்டட் ஃபேப்ரிக் வந்து பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்பிள் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டர் வந்து வைக்க போகிறோம். கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் போட்டுத்தாங்க, அதாவது செல்ஃபாக பாட்லி பட்டன் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வைக்காமல் இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸில் இருக்க மாதிரியே பாட்லி பட்டன் போட்டு எனக்கு ஒரு ஸ்லீவ் மேக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா 5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 5 இன்ச்சஸ்க்கு அப்புறம் பாட்லி பட்டனை எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வந்து வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 1 இன்ச்சஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச்சஸில் வந்து பாட்லி பட்டன் வைக்கிறோம். அதே மாதிரி பாட்லி பட்டன் வந்து அதாவது ரப் பீஸ் நம்ம அந்த கிளாத் வந்து நாட் பண்ணியிருப்போம்ல, அந்த ரா எட்ஜஸ் அது எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்க பக்கம் இருக்க மாதிரியும், பாட்லி ரெடி பட்டன் வந்து கிளாத் மேலே படுற மாதிரியும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எப்படி நான் வந்து டைரக்ஷன் வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ பட்டன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ண பிளேஸ் வந்து இந்த சைடும், ஓப்பன் சைடில் வந்து அந்த ரப்பீஸ் இருக்க மாதிரியும் நம்ம வந்து வைக்கணும். அதாவது நாட் பண்ணியிருக்கோம்ல அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து, அது வந்து வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி, அதாவது கட் பண்ண பிளேஸ்க்காக இருக்க மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு திருப்பும் போது நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைட் ஃபேஸிங் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து லைனிங் திருப்பினதுக்கப்புறமா ரைட் சைட் ஃபேஸிங்கில் நமக்கு அந்த பாட்லி பட்டன் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணனோ அந்த பிளேஸில் ஃபுல்லாக பாட்லி பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நெட் ஃபேப்ரிக்கை இப்படியே ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து திருப்பும் போதும் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம பண்ணலாம். நெட் ஃபேப்ரிக் வந்து அதாவது நல்ல பக்கம் இருக்கிறதால நம்ம வச்சு திருப்பும் போது நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ லைனிங்கை அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து அப்புறம் நெட் ஃபேப்ரிக்கை வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஓரத்தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவும் அவங்க வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கேலப் டிசைன் எப்படி மார்க் பண்ணுறேன் ஈஸியாக அப்படின்றது வித்தவுட் கேன்வாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அந்த பா ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். மாதிரி பொறுமையாக கிளாத்தை வந்து லைனிங்கில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்து இந்த மாதிரி பா ஷேப்பில் தைச்சதுக்கப்புறமா லைனிங் பீஸ் இருக்கும்ல, லைனிங்கோட வேஸ்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக சுற்றி நம்ம கட் கொடுத்துட்டா திருப்பும் போது அழகாக நமக்கு வந்து ஷேப் வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்கேலப்புக்காக ஒரு மூடி வந்து நான் எடுத்திருக்கேன். மூடியோட அந்த ஆஃப்
பிளேஸில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அதாவது மூடிக்கு பாதி வந்து அந்த ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து வைக்கும்போதும் நமக்கு எந்த ஷார்ப்னஸில் முடிஞ்சிருக்கோ அந்த பிளேஸில் அடுத்த இது மூடியோட இது வைக்கும்போதும் அந்த ரவுண்ட் ஷேப் யூ ஷேப் கரெக்டாக நமக்கு வந்து வரும். ஸோ இதே மார்க்கே நமக்கு இந்த சைடு வரணும் அப்படின்னா அப்படியே லைட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து அந்த மூடியை வச்சே நீங்கள் மார்க் பண்ணாலும் ஓகே. இது ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் கேன்வாஷில் வந்து அயன் பண்ணி கிளாத் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அடித்து திருப்புறது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடகடனும் ஒர்க் வந்து முடியும். ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கேலப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த கர்வ் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து சைடில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணல. ஸோ நல்ல பக்கம் அழகாக வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அந்த ரப் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம அவங்க லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்போ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் செக் பண்ணேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க 10 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக ப்ளவுஸோட லென்த் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்கேலப்பை மார்க் பண்ணணும். சரி, நான் ஃபஸ்ட்டு மார்க் அதாவது செக் பண்ணல அப்படின்றதுக்காக இப்போ நான் செக் பண்ணேன். ஸோ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும். பொறுமையாக வந்து அந்த ஷார்ப்னஸ்லாம் பொறுமையாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பும் போதும் நமக்கு ரொம்ப அழகாகவே வரும். கஸ்டமர் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபுல்லாக நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம். ரஃப்பாக இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி எடுக்க போகிறோம். அதாவது நல்ல பக்கம் திருப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். அந்த ஸ்கேலப் எல்லாமே நம்ம வந்து ஒரு நீடில் வச்சு நீடில் சப்போர்ட்டில் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும்போது அது ஈஸியாக வரும். அது ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நல்லா எடுத்து கொடுத்தா தான் வரும். ஏன்னா வளைவு பகுதி அப்படின்றதால நமக்கு வந்து ஈஸியாக வராது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கேலப் டிசைனில் மேலே பாட்டமில் ஓப்பன் பண்ணோம்ல, இந்த பிளேஸில் தான் நம்ம நெட் அட்டாச் பண்ண போகிறோம். நெட்டை வந்து ஓரம் ஃபுல்லாக அதாவது ஸ்டிச் பண்ணாமல் அது இருக்குது கட் பண்ணது. ஸோ கட் பண்ணது ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது அப்படின்றதால அதை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து மடித்து தைச்சிக்கிட்டா நம்ம லைனிங் உள்பக்கமாக வைக்கிறதால நமக்கு வந்து அந்த குத்துறதுலாம் குத்தாது. அதனால் நம்ம லைட்டாக வந்து இந்த துணியை வந்து லைட்டாக மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து கட் பண்ண பீசஸ் இருக்கோ அந்த பிளேஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மடிப்பு பகுதி நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண வேணாம். இப்போது இந்த பீஸை கரெக்டாக நம்ம வந்து ஸ்லீவோட சென்டரில் வந்து வைக்கலாம். இதை ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்லீவோட சென்டர் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கேப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அந்த பிளேஸில் வந்து நம்ம மேல் தையல் போடலை. இந்த நெட் வச்சு ஸ்டிச் பண்ணும் போதே நமக்கு வந்து வெளிப்பக்கமாக மேல் தையல் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து நெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே நீட்டான ஒரு அழகான ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சாரீ வித் ப்ளவுஸோடு நான் வந்து லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். இப்போ ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அந்த பாட்டம் சைடு வந்து ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கணும் அப்படின்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப அவசரமாக ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஸ்கேலப்புக்கு மேலே எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேல் தையல் போட்டுட்டா அழகாக வந்து நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கேன்வாஸ் வைக்கல. மேல் தையலும் போடலன்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போதும் ஃபுல்லாக ஸ்கேலப் ஃபுல்லாக வளைச்சிக்கும். ஸோ அந்த தையல் போடும்போது அந்த க்ரிப்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்லீவோட ஃபைனல் லுக் இது தான். ரொம்பவே அழகாக நீட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்லீவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட பேக் நெக் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை பை.